இந்த மாதிரி சரட்டைகளை பயன்படுத்தி நம்ம கைகளுக்கு போடுற மருதாணி ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யறது சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சரட்டையாக இருந்தால் முழு சரட்டை எடுத்தவங்க, ஒருவேளை பெரிய சரட்டையாக இருந்தால் ஒரு அரை சரட்டை மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த சரட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி எடுத்துவோங்க. இப்போ நம்ம பண்ணுற இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பாட்டிமார்கள் அவசரத்துக்கு இப்போ நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம துண்டு துண்டாக உடச்சி வச்சிருக்க சரட்டைகளை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி வெள்ளம் எடுத்து அதை தூள் தூளாக உடைச்சிருங்க. அடுத்ததாக தூள் தூளாக்கப்பட்ட வெள்ளத்தை நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சரட்டை மேலே போட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் எடுத்து அதை நல்லா தூவி விட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்தோம். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரிப்பாக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி விழுந்தால் அது தன்னாலே சரிஞ்சு கீழே இந்த பகுதியில் வந்து கீழே சொட்டடிச்சு விழுந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தவங்க. இந்த கிளாஸோட வாய்ப்பகுதி நாம் எடுத்து வச்சிருக்க பாத்திரத்தோட அடிப்பகுதி அளவுக்கு இருக்கணும். அடுத்ததான் இந்த கிளாஸை எடுத்துட்டு நாம ஆல்ரெடி வெள்ளம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாத்திரத்தோட நடுப்பகுதியில் வச்சிருங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சவங்க. அந்த தண்ணி பிடிச்ச பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த செட்டப்புக்கு மேலே வச்சிருங்க. அடுத்தது இந்த செட்டப்பை அப்படியே எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பு மேலே வச்சிருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த மாதிரி 10 நிமிஷம் ஆனதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நாம் இதில் உள்ளே வைக்கும்போது வெறும் கிளாஸ் தான் வச்சோம். ஆனால் இப்போ அதுக்குள்ளே ஒரு லிக்விட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த லிக்விட் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு அடுத்ததான் அந்த லிக்விடை எடுத்து இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி குங்குமம் எடுத்தவங்க. இந்த குங்குமத்தை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த லிக்விட் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் கட்டி ஆக்குறதுக்காக கொஞ்சமாக காப்பி தூளை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்காக இந்த கையில் இதை அப்ளை பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் காய வச்சுட்டு இதை கழுவி இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா காஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணியை ஊற்றி லைவாக இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கலர் சூப்பராக படிஞ்சிருக்குன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் நம்மளால் இவ்வளோ சூப்பராக கலர் கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ நம்ம சோப் போட்டு இதை கழுவுனா இதில் இருக்க கலர் போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த அளவுக்கு சோப் போட்டு கழுவியுமே பார்த்தீங்கன்னா எந்த கலருமே போகல, அப்படியே இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிக்விட் மிச்சமும் இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மருதாணி இலைகளை கையில் அரைச்சி வைக்கிறதுக்கும் இப்போ நம்ம பண்ண இந்த மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலையை அரைச்சி நீங்கள் கைகளில் வச்சிங்கன்னா ஒரு விதமான குளிர்ச்சியை உங்களால் உணர முடியும். ஆனால் இந்த மெத்தட் படி நீங்கள் வச்சிங்கன்னா குளிர்ச்சியை அந்த அளவுக்கு உங்களால் உணர முடியாது. அதே மாதிரி மருதாணி இலையை நீங்கள் உங்கள் கையில் வச்சிங்கன்னா அது கலர் பிடிக்க கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த மெத்தட் படி வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் கையில் கலர் ஏறிடும். அதனால அவசரத்துக்கு மட்டும் இந்த மெத்தடை உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளுங்க.